நம்ம எந்திரிச்சதுமே செய்யற ஒரு வேலைனா அது பாலை சூடு பண்றதுதான். குறிப்பா குழந்தைகள் இருக்க வீட்டுல பால் கட்டாயமா இருக்கும். சிலர் பசும்பால் வாங்குவாங்க, இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சி வைப்பாங்க. மேலும் சில பேரு ஃப்ரிட்ஜ்லயே ஸ்ட்ரெயிட்டா வச்சிருவாங்க. இப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். இப்போ எல்லாருடைய வீட்லயும் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சூடாக்கப்பட்ட பாலை குளிர்ந்தோ அல்லது குளிர்சாதன பெட்டியில வைக்கிறோம்னா மீண்டும் அதை எடுத்து மீண்டும் சூடு பண்றோம். அதாவது ஒவ்வொரு முறை பாலை பயன்படுத்தும் போதும் பாலை சூடாக்குறோம். ஆனா இதுல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாலை சூடாக்குறீங்க? ஒரு முறை, 2 முறை, 3 முறை இல்ல எத்தனை முறை பயன்படுத்தினாலும் ஒவ்வொரு முறையும் சூடாக்குறீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் பாலை எவ்வளவு அதிகமாக சூடாக்குறோமோ அவ்வளவு நல்லது என்று நினைக்கிறாங்க. இதனால பால் கெட்டு போவதில்லை என்றும் நினைக்கிறாங்க. உண்மையிலே பாலை மீண்டும் மீண்டும் சூடாக்குவது அவசியமா? இதனால ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது தொடர்பாக மருத்துவர்கள் கூறுகையில பாலை மீண்டும் மீண்டும் சூடாக்கும் போது மேம்பட்ட கிளைசேஷனை அதிகரிக்கிறது. இது ஒரு ஒபிஷோஜனம் கூட. இதில் 2 முக்கிய மூலக்கூறுகள் உள்ளது என்றும், ஒன்று CML, இது கார்பாக்ஸ் மெத்திலைசின் என்பதை குறிக்கிறது. மற்றொன்று CEL, இது ரசாயனங்கள் உற்பத்தி செய்கின்றன. இந்த ரசாயனங்கள் இரத்த நாளங்களை கடினமாக்குகின்றன. அவை இரத்த சிவப்பணுக்களையும் கடினமாக்குகின்றன. இரத்த சிவப்பணுக்கள் அவற்றின் நெகிழித்தன்மையை அல்லது திரவத்தன்மையை இழக்கின்றது. பின்னர் அவை கட்டிகளாக இரத்த குழாய்களில் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன. இதனால இரத்த ஓட்டம் தடைபடும். இதன் காரணமாக மாரடைப்பு கூட வரலாம்னு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அது மட்டுமின்றி இதனால கல்லீரலும் வீங்க தொடங்குகிறது. எனவே பாலை அடிக்கடி சூடுபடுத்தி குடிப்பதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு சிறந்தது.